ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ஸ்டார்டர் ஐட்டம் தான் செய்ய போகிறேன். இந்த வந்து க்ரீன் சிக்கன் கபாப் வந்து செய்கிறேன். இது வந்து ஹரியாலி சிக்கன் கபாப்புங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆயிலும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். என்கிட்ட ஸ்டிக்கு இல்லை. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கில் வந்து இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஸ்டிக்கில் தான் கபாப் பண்ணுவாங்க. நான் வந்து தவாவில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வந்து ஆஃப் டே வந்து லீவு. அப்புறம் பசங்க வந்து அப்பா எதுனா ஒன்று வாங்கி தாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன வேணும்னா கேஎஃப்சி வேணும்னு கேட்டாங்க. சரி கேஎஃப்சிலாம் வேண்டாம், சரி இந்த மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அப்பயே மதியமே வாங்கி கொடுத்தாங்க. மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. இந்த ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ஹோம்மேட் மயோஸ் தாங்க. இது வந்து கடையில் நீங்கள் வாங்குறத விட நம்மளே வந்து அன்னன்னைக்கு அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸ்டோர் பண்ண தேவையில்லை. அப்பப்போ நம்ம வந்து சீக்கிரமாகவே அதை வந்து அரைச்சிட முடியும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இதுதாங்க இன்றைக்கி ஸ்டார்டர் ஐட்டமும். அதுக்கப்புறம் வந்து டீ போட்டு குடித்தோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஈவினிங் டைமில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து இன்றைக்கி தான் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். ஜாலியாக போச்சு. இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் வந்து இது இப்படி தாங்க போச்சு. இதுக்கப்புறம் நைட்டு டின்னர் என்னன்றது இதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணோம். எல்லாருக்கும் அதே தானே, இன்றைக்கி என்ன பண்ணோம் நாளைக்கு என்ன பண்ணோன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலைங்க லேடிஸ்க்கு. அதனால் நான் இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். அதுக்கப்புறம் வீட்லேயும் சில ஐடியாலாம் சொல்லுவாங்க, பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி. அதை கேட்டு நைட்டு டின்னர் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க. நிஜமாகவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த கபாப் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி கூட செஞ்சுருக்கேன். இதோட நான் 4th டைம் செய்கிறேன். இதை சூப்பராக இருந்தது. கடைக்கெல்லாம் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லைங்க. அதே டேஸ்ட்டே வந்து நம்ம வீட்லேயே கொண்டு வர முடியும். என் பசங்கள்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஈவினிங் இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.